நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது சப்பாத்தி அப்புறம் அதர் டிஃபன்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பேக்கெட் மஷ்ரூம் தான் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 பீசஸ் ஆர் 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 15 போல் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். அடுத்ததாக ஒரு 10 போல் முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் ஷேப் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. நீங்கள் பன்னீருக்கு பதிலாக வேக வச்ச உருளைக்கிழங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு தவா எடுத்துடலாம். அதில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு உள்ளே சேர்த்து இதை பொரிய வச்சிடலாம். இது வெடித்து வரவும் ஒரு பிரிஞ்சி இலை உள்ளே சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியம் சைஸான தக்காளினா 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. நான் 1 ஸ்பூன் சுகரும் சேர்த்துருக்கேன், அதாவது புளிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்காக. எதுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 கிளாஸ் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் வேகிறதுக்குள்ளே அந்த 1/2 கிளாஸ் தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வற்றிடும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வற்றும் போது நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டேஜில் கிரேவி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை உள்ளே சேர்த்துடலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் அதுக்கடுத்து கரண்டி உள்ளே போட்டுறக்கூடாது, மஷ்ரூம் உடஞ்சிரும். ஜஸ்ட் இப்படி பாத்திரத்தை சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் மஷ்ரூம்லாம் அடியில் போயிடுச்சு. அடியில் போயிடுச்சுனாலே ஆப்வியஸ்லி அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் அல்லது வேக வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் சேர்த்தா போதும். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கையில் எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். டிஃபன் வெரைட்டி, சப்பாத்தி, நான்கெல்லாம் கஸ்தூரி மெத்தியோட ஃப்ளேவர் சேர்க்கும்போது அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும் கஸ்தூரி மெத்தி சேர்க்கும்போது. நார்மலான ரைஸ் வெரைட்டினா நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெசிபி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செஞ்சு காட்ட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.